சென்னை தண்டையார்பேட்டை சுனாமி குடியிருப்பிலிருந்து 90 நாட்களுக்குள் இங்கு வாழும் 40 திருநங்கைகள் வெளியேற வேண்டும் என்று குடியிருப்பு மக்கள் அறிவித்துள்ளார்கள். இதை பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 8 வருடங்களுக்கு முன்பு உருவான சுனாமி குடியிருப்பு இது. 960 வீடுகளை கொண்ட இந்த குடியிருப்பில் 15 வீடுகளில் சுமார் 40 திருநங்கைகள் வாடகைக்கு இருக்கின்றார்கள். 3 வாரங்களுக்கு முன்பு இந்த குடியிருப்பில் திருநங்கைகளுக்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதனை மீறியதால் திருநங்கைகள் 90 நாட்களில் வெளியேற வேண்டும் என்று குடியிருப்பு மக்கள் தீர்மானம் போட்டிருக்கின்றனர். இப்போ இவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டா இவங்க போய் இருந்துருவாங்க இல்லைங்க. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். இவங்களை நாங்கள் வெளியே தோர்த்துறது இவங்களுக்கும் மனசு கஷ்டம், எங்களுக்கும் மனசு கஷ்டம். எங்கள் பிள்ளைங்க கெட்டுடக்கூடாதுன்றதுக்காக இது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீட்டாக இருக்கணும், வெளியில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி நிறைய பேர் செஞ்சாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் இதெல்லாம் என்னால் முடியாது, நான் வந்து மாடலிங்கு, நான் வந்து பப்பில் டான்ஸ் ஆடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணுங்கள், நான் ஃபாரினில் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். இங்கே உள்ளே இருக்கிற வரைக்கும் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், வெளியில் நீங்கள் எப்படி வேணாலும் போங்க. நாங்கள் சொன்னதை கேட்கவே இல்லை. பல வருடங்களாக திருநங்கைகள் எல்லாருடனும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்த குடியிருப்பு இது. இப்போது சில வாரமாக காவல்துறை தலையிட்டு சமாதானம் செய்யும் அளவுக்கு இந்த குடியிருப்பில் கசப்புணர்வு அதிகமாக இருக்கிறது. கடந்த 8 வருஷமாக வந்து இந்த சுனாமி குடியிருப்பில் வந்து திருநங்கைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வராங்க, போவாங்க, வாழ்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. இவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இருந்ததே இல்லை. அதே மக்கள், எங்களை ஆதரவு கொடுத்த அதே மக்கள் தான் இப்போது சிலருடைய கட்டாய நிர்பந்தம் இல்லாமல் எங்களை அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்களோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. செங்கல்பட்டு, வேலூர் போன்ற பகுதிகளில் திருநங்கைகளுக்கென்று அரசு வீட்டு வசதி செய்து தந்திருக்கிறது. சென்னையிலும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தந்தால் பிரச்சனைகள் வராது என்று திருநங்கைகள் சொல்கிறார்கள். குடியிருப்பு வாசிகளும் இதனை ஆமோதிக்கிறார்கள்.